அதேபோல் அல்லாஹ் ஜிப்ரிலிடம் நரகத்தையும் அதில் நான் தயார் செய்த தண்டனைகளையும் பார்த்துவிட்டு வா என்றார். ஜிப்ரில் பார்த்துவிட்டு வந்து அதன் செய்தியை கேட்பவர்கள் யாரும் அதில் செல்ல விரும்ப மாட்டார்கள் என்றார். பின்னர் அல்லாஹ் நரகத்தை ஆசைகளாலும் காம வினோதங்களாலும் சூழ்ந்தார். மீண்டும் ஜிப்ரில் பார்த்துவிட்டு வந்து எனக்கு பயமாக இருக்கிறது, யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாதோ என்று கூறினார். நரகம் இப்படி ஆசைகள், காம வினோதங்கள், சுக வாழ்க்கை ஆசைகள் கொண்டு சூழப்பட்டுள்ளது. அதனால் மக்கள் அதை எளிதாக செய்கிறார்கள். ஆனால் அதுவே நரகத்திற்கான பாதையாக மாறுகிறது. அல்லாஹ் சொர்க்கத்தை சிறிது சிரமமான நற்காரியங்களால் சூழ்ந்திருக்கிறான். தொழுகை, நோன்பு, சுன்னத் வழிபாடுகள், ஆசையை அடக்குவது, இவை ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றலாம். ஆனால் அந்த சிரமம் சில நாட்களே. இறுதியில் அது நிரந்தரமான மகிழ்ச்சியான சொர்க்கத்தை தரும். சொர்க்கம் சுலபமான பாதையால் கிடைக்காது, ஆனால் நிச்சயமாக பெறக்கூடியது. நரகம் ஆசைகளாலும் காம வினோதங்களாலும் சூழ்ந்திருக்கிறது. கிராமான காதல், காமம், மது, போதை, இசை, திருட்டு, பொய், வட்டி, இவையெல்லாம் சுலபமாகவும் இனிமையாகவும் தோன்றும். ஆனால் அது தற்காலிக சுகம்தான். அதன் பின் நரகத்தின் நெருப்பு என்ற நிரந்தர வேதனை காத்திருக்கிறது. இனி குறுகிய காலங்களே உள்ளன. இனி உள்ள காலத்திலாவது அல்லாஹ்விற்கு பயந்து செய்த குற்றத்திற்காக தௌபா செய்து சொர்க்கத்தில் செல்வோமாக.